மக்களே, சமூக ஆர்வலர் ஒருத்தவர் பொங்கல் பரிசா கொடுத்த 3000 ரூபாயை தலைமை செயலகத்துக்கு மணி ஆர்டர் மூலியமா திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே தமிழ்நாடே நிதிச்சுமையில இருக்கு, இதுல எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுத்தா மேற்கொண்டு நிதிச்சுமையாகும், அது எங்க தலையில தான் வந்து பிடியும் வரியா, அதனால இந்த பணத்தை நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைத்தளத்துல பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அண்ட் திமுக அரசை எதிர்க்கிறவங்களும் இதை பயங்கரமா பாராட்டிட்டு வராங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலும் ஒரு ஃபேஸ்புக் சேனலும் ரன் பண்றாரு. அதனால அவருக்கு வருமானம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பட் சராசரி மக்களுக்கு இந்த 3000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஸோ இந்த 3000 ரூபாய் கொடுத்தது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நம்புறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த 3000 ரூபாங்கிறது வேஸ்ட் தான், எங்களுக்கு இந்த அரசாங்கம் பிடிக்கலங்கிறதும் கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இதெல்லாம் கூட ஏத்துக்கலாம். பட் ஒரு கட்சியை சார்ந்தவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3000 ரூபாய் வாங்கி வச்சுக்கோங்க, எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது, ஃபேமிலியை போய் இந்த 3000 ரூபாய் செலவு பண்ணி படம் பாருங்கிறாரு. இவராச்சும் நாட்டுப்பற்றோட பேசினாரு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த 3000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல, வாங்கி வச்சிருக்கேன், செலவாய் பயமா இருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சா ஒரு 4 பேர் குடும்பத்தோட போயிடும்.